ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஆல்ப். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், என்னோடய ஹெல்மெட் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹெல்மெட்டை என்ன பண்ணுறேன்னா, வைசர்லாம் அதில் போனதுனால ஒரு புது வைசர் வந்து அதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் அதில் இருந்த பழைய டிசைனை என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஃபுல்லாக அன்ட்ராப் பண்ணி நானே அந்த தேஞ்ச இடத்துலலாம் நல்லா பாலிஷ் மாதிரி பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் காட்டலான் இருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது ஃபுல் ப்ராசஸ் என்னென்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்களே டெஸ்கிரிப்ஷனில் பார்த்துருப்பீங்க என்னன்னு. ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ஏன்னா நான் அதை பார்க்கவே இல்லை. இது என்ன மாதிரி இருக்குன்னு கூட தெரியல. ஏன்னா அது வந்து என்னோடய ஒய்ஃப் எனக்கு கிஃப்ட் பண்ணுது, ஏன்னா ஹெல்மெட் போனதுனால. அண்ட் தென் க்ளவ்வும் எனக்கு கொடுத்துருக்காங்க, ஏன்னா அது தெரிஞ்சிடுச்சு தனியாக இருக்குன்னு. ஆனால் ஹெல்மெட் வந்து எப்படி இருக்குன்னு என்ன ஒரு ஐடியாவே இல்லை. எனக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. ஸோ இதை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எனக்கு ஐடியா ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸை பார்த்ததும் எம்டி ஹெல்மெட் தான். நான் லாஸ்ட் யூஸ் பண்ண ஹெல்மெட்டும் எம்டி தான். ஸோ இது வந்து ஒரு தடவை நான் வந்து அந்த ஹெல்மெட் கடைக்கு வைசர் வாங்க போயிருந்தேன். அப்போ வந்து நான் ஒரு ஹெல்மெட்டை பார்த்து காட்டினேன். அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே ஒரு கெஸ்ஸு தான். பார்ப்போம் அதுவா இல்லை வேறு எதுனா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே க்ளவ்வை காட்டியிருக்கேன் நான். அண்ட் க்ளவ் அந்த பக்கம் பிரிக்கிறது ஓகே, இங்கே இருக்குது. ரைடா அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்கவே செம்மையாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது என்னோடய பைக்குக்கு மேட்சிங்காக இருக்கும், க்ரீனுக்கு. ஸோ முன்னாடியும் நான் ஒரு க்ளவ் வச்சுருந்தேன். ஸோ இதே மாதிரி கலர் தான். ஸோ அதை பார்த்து வச்சு வாங்கியிருக்காங்க. ஆனால் அதை விட இது வந்து நல்ல சேஃப்டி இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் என்ன போட்டிருக்கு, நாக்ஸ் ப்ரொடெக்ஷன், நோ எஸ்பிஎஸ். ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக இதில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கானுங்க பாருங்கள், இங்கெல்லாம். ஏன்னா நம்ம கீழே விழும்போது கரெக்டாக இங்கே தான் படும். அதுவும் இல்லாமல் சேம் இந்த முட்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கெல்லாம் உண்மையான சூப்பராக இருக்குது. போட்டு பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது, கம்ஃபியாக இருக்குது. உண்மையாகவே ஒரு செம்மையாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல் கோல்டு கிளைமேட்டில் வந்து இது நல்லா காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நல்ல கம்ஃபியாக இருக்குது. ஓகே, இது கையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து க்ளவ் நான் இந்த கையில் போடலை, அதனால தான். ஃபைன், சூப்பர். அடுத்து வரும் நம்மளோட ஹெல்மெட்டுக்கு. சிசர் கூட மேட்சிங்காக இருக்குது. ஆஹா, மை cute helmet is here. என்ன கலராக இருக்கும்னு எதனா கெஸ் இருக்கா? எம்டி. ஸோ என்னோடய லாஸ்ட் ஹெல்மெட்டும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒன் ஹெல்மெட் பார்ப்போம் எப்படி இருக்கு. என்ன முடிடா இது, இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஹெல்மெட் கவர் பத்திரமா வச்சுக்கணும். இதை சரி, ஏன்னா நீ வாங்கி கொடுத்தா அதனாலயா? அப்படியே ஸ்டாச்சு வாங்க. ஹாய், செம்மையாக இருக்கு.
வாவ், உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு காட்டுற பாருங்க கிட்ட. அடா அடா, ஆக்சுவலாக இந்த ஹெல்மெட் தான் வந்து நான் கெஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதை வந்து நான் அங்கேயே காட்டினேன், அந்த கடையிலே காட்டினேன், அது நல்லா இருக்குல்ல அந்த கலர் அப்படின்னு. ஸோ அதை தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க போல். சூப்பராக இருக்குங்க. பின்னாடி ஸ்பாய்லர்லாம் வந்து இப்போ இருக்க ஹெல்மெட்டுக்கெலாம் இந்த மாதிரி தான் வருது போல். ஸ்பாய்லரும் இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொன்று. கரெக்ட். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பாய்லர். ஆக்சுவலாக இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாய்லரை வந்து நம்ம போட்டுக்கலாம் வேணும்னா. ஏன்னா என்னோடய பழைய ஹெல்மெட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓ, ஹியர் இட் இஸ் வைசர். வேற மாதிரி இருக்குது. இது வந்து என்னோடய பைக் கலருக்கு சூப்பராக சூட் ஆகும். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸுக்கே சூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம். என்னடா இது என்னென்னமோ தொங்கிட்டு இருக்கு. ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம கம்ஃபியாக இருக்குது. ஆக்சுவலாக ஹெல்மெட் வந்து நீங்கள் போட்ட உடனே செம்ம டைட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குகிறப்ப. ஏன்னா அது போட போட கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகும். அதே போல் வண்டி ஓட்டும் போது காற்றுல வந்து இப்படின்னு உங்கள் தலை ஆடாது. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும் ஒரு ஹெல்மெட். சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹெல்மெட்டு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் எனக்கு இந்த ஸ்பாய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு பழைய ஸ்பாய்லரோட. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஏர் இன்லெட் அவுட்லெட்டு. இது வந்து இது திறந்தா அப்படி வந்துடும், முடிக்கலாம். அதே போல் இங்கேயும் ஹெட்டில் ஒன்று இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ அன்பாக்சிங் முடிஞ்சுது. ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது தான் வந்து எனக்கு இந்த சேனலில் வந்து ரீச் பண்ணுறதுக்கு, மற்றவங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.